இவங்களே நான் வியாபாரம் மாமா, அது நான் காலையில இருந்து இருக்கேன். நீ என்ன என்னைக்க வந்து போட்டியா? இல்லண்ணே இல்லண்ணே, வியாபாரம் பண்ண வரலண்ணே. புரிஞ்சுங்கண்ணே, நான் சின்ன வயசுல இருந்து செஞ்ச சின்ன சின்ன பாவம்லாம் பெருசாகி என் இதயத்துக்குள்ள ரொம்ப பெரிய பாரமா ஆயிடுச்சுண்ணே. அதுதானே இப்படி மூட்டையா நான் தெரியுது. மூட்டையா தெரியுதா? அதெல்லாம் பாவ மூட்டைண்ணே. இதயத்துல ஒரே கரை ஆயிடுச்சுண்ணே. பாவம் இதயத்து கரை தானே. அப்ப வா மாட்டாண்டா, நம்மளுக்கு ஒரு இழிச்ச வாயா. ஏவா உன் கையை கெடு. எதுக்குண்ணே, ஜோசியம் பார்க்க போறீங்களா? இல்ல இல்ல, கையை எடு பாரு. அழுக்கெல்லாம் போத பாரு. அடடா அண்ணே, கையில இருக்க கரெல்லாம் போயிடுச்சுண்ணே. ஆமால்ல, அதே போல காலையில ஒரு மூடி, காலையில ஒரு மூடி, மத்தியானம் ஒரு மூடி, மத்தியானம் ஒரு மூடி, சாயந்தரமா ஒரு நீ குளிச்சுட்டு ஒரு மூடி. குளிச்சுட்டு தான் மூடியா? ஆமா, குளிக்காம ஒரு மூடி, குளிச்சுட்டு ஒரு மூடி. சரிண்ணே. என்ன பண்ணா இது வந்து காலையில மத்தியானம் சாயந்தரம் குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு பின்னாடி. ஓகே சரியா? ஒரு முடி நீ சாப்பிட்டேன்னா போதும். என்ன அடிச்சு புடிச்சு எல்லாம் கரையும் வந்து காலையில கக்குச்சு வந்துடும். அண்ணே, இதயத்துல இருக்கிற கரெல்லாம் வந்துருமாண்ணே? எல்லா கரை வந்துடும். வயிறு போயிடுச்சுல? ஆமா. அதே போல இதயத்துல இருக்கிற கரையோட வந்துடும் காலையில கக்குச்சுல. இத்தனை நாள் இது தெரியாம போச்சேன்னு. ஆமா ஆமா. ஆனா தண்ணியில கலந்து குடிக்கணுமா? அப்படியே? ஆமா ஆமா. இல்ல இல்ல, நீ அப்படியே குடிக்கலாம். சரிங்க. காசு கொடு. 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபா. 50 ரூபா காசு. 100 ரூபா வச்சுக்கினேன். ஓகே. இத்தனை நாள் இதயத்துல இருக்கிற கரை போகணும்னா இதை போட்டு குடிச்சா போயிடுமா அவன்? நான் வீட்டுக்கு போய் உடனே ட்ரை பண்றேன். காலையில் தான் ஜிம்முக்கு போனேன். ஒரு 150 கிலோ தூக்குனேன். எப்படி இது? பா, காலையில் ஒரு 10 முட்டை குச்சேன். ஒன்னில் 40 பரோட்டா தான் சாப்பிட்டேன். வயிறு அப்படியே பசி எடுக்குது. யாரையோ போட்டு அடிக்கணும் போல இருக்குது. ஐயோ ஐயோ, வா வா, நான் இருக்கிறேன். கடைக்காரன் எல்லாத்தையும் குடுத்துட்டாடா, வயிறெல்லாம் பரட்டுதுடா, வயிறெல்லாம். இதயத்துல சின்ன வயசுல இருந்து செஞ்ச பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து என் இதயம்லாம் கரையாயிடுச்சுன்னு சொன்னா அந்த கடைக்காரன் எல்லாத்தையும் குடுத்துட்டு காரகரன்றா வாயில வரணும் வர தள்ளுது. நான் குச்சாந்து இல்லையா? ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். ஆமா, அவன் தலைவலின்னா ஆப்ரேஷன் பண்ணினேன். நல்ல டாக்டர் தான்ப்பா. சூப்பர் டாக்டர். நல்லா பாப்பாரு. டாக்டர், சின்ன வயசுல இருந்து நிறைய தப்புலாம் செஞ்சிருக்கேன் டாக்டர். தேடி இருக்கேன், போய் சொல்லியிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இதயத்துல ஒரே அழுக்கா, பாவ அழுக்கா ஆயிடுச்சு டாக்டர். அதெல்லாம் கிளீன் பண்ணணும் டாக்டர். ஒரே பாரமா இருக்குது டாக்டர். சரியானவனா இருக்கா? மனசு ஹார்ட்ல இருக்க பாவத்தை நான் எப்படி எடுக்க முடியும்? சரி பரவாயில்ல, இதான் நல்ல சான்ஸ். நம்ம காசு வாங்கிட வேண்டியது டாக்டர். தோ வரேன். நல்ல டாக்டர். என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டேன் டாக்டர். இது இந்த பக்கம் இருக்கு டாக்டர். ஆமா, மூச்சு இழுத்து விடுங்க. ஒண்ணு இல்ல, சின்ன இதுதான். நான் நிறைய பேர் சரி பண்ணிட்டேன். இப்ப கூட ஒருத்தர் கிட்னில பிரச்சனைன்னு வந்தாரு. நான் இன்ஜெக்ஷன் போட்டு சரி பண்ணிட்டேன். நீங்க பிளட் டெஸ்ட், பாடி ஸ்கேன், இன்ஜெக்ஷன் ஒண்ணு குத்தணும். இன்ஜெக்ஷன் வந்து வெளிநாட்டுல இருந்து வருதான். அதனால ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கும். அதனால அது குத்திட்டா சரியாயிரும். எவ்வளவு டாக்டர்? அது இன்ஜெக்ஷன் ஒரு 1.5 லட்சம் இருக்கும். 1.5 லட்சமா? ரேட்டு மட்டும் சொல்லாதீங்க. 1.5 லட்சம். உங்களுக்கு தான் சரியாகணும்னு கேட்டீங்க.
இல்ல டாக்டர், நான் ஒரு 1000 ரூபா 500 ரூபா அப்படி எதனா பார்த்து பண்ணுங்க டாக்டர். அப்படின்னா ஏன் என்கிட்ட வந்தீங்க? வேற யாருக்குன்னா போக வேண்டியதானே? தயவு செய்து இதெல்லாம் பண்ணுங்க டாக்டர். டெய்லி செக்அப் வரணும், அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், பிளட் டெஸ்ட், அந்த எல்லா ஸ்கேனுக்கும் மொத்தமா சேர்த்து 5 லட்சம் ஆகும். ஐயோ, 5 லட்சத்துக்கு எங்கடா போவேன்? உங்களுக்கு மனசுல இருக்க பாரம் போகணும்னா 5 லட்சம் கட்டுங்க, இல்லைன்னா இங்க இருந்து போங்க. சொல்லிட்டாங்க டேய், நல்ல டாக்டர் சொல்லுங்க, 5 லட்சத்துக்கு எங்கடா போவேன்? டாக்டர் என்ன பண்ணுங்க டாக்டர்? என்கிட்ட இருந்தா இருக்கு 5 லட்சம் தான். கொடுக்க முடியுமா கொடுங்க, எல்லாம் வெளியே எங்கன்னா போங்க போங்க. இங்கெல்லாம் கிடையாது, போங்க போங்க போங்க. என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா? என்னை காப்பாற்று. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன், இந்த பாவம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. என்ன செய்வேன்? டாக்டர் கிட்ட கூட 5 லட்சம் கேட்குறாங்க. தம்பி ரொம்ப அழுகுறாரு, ஒரு மாதிரியா இருக்கிறாரு. ஐயோ டாக்டர். தம்பி என்னப்பாச்சு? அக்கா, நான் சின்ன வயசுல இருந்து செஞ்ச சின்ன சின்ன பாவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து என் இதயத்துல பெரிய பாரமா பாவ முட்டையா ஆயிடுச்சு. அதுல இருந்து எனக்கு விடுதலை கிடையாது அக்கா. ஐயோ கவலைப்படாதப்பா, உன் இருதயத்துல பாரம் இருக்குன்னு தெரியுதா? ரொம்ப பாரமா ரொம்ப இருக்கு. பாரமா இருக்குக்கா பாவத்தினால. அப்ப நீ சரியான இடத்துல தான் வந்திருக்கிற. இப்ப சொல்லுங்க. உனக்கு விடுதலை இருக்கு. சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. எப்படிக்கா? அவர்தான் உன் பாவத்துக்காக மரிச்சார். அவர்தான் உனக்காக ரத்தம் சிந்தினாரு. அவர்தான் சிலுவையில மரிக்கப்பட்டாரு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால உனக்கு